ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தம்பி அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய உறவினர் தான், ஒன்றிய தலைவராகவும் எங்கள் காலத்தில் இருந்திருக்கிறார். எனவே அதையெல்லாம் சொல்வதற்கல்ல, எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சரை கேட்டு இன்னும் நல்லா செய்யுங்க. அதெல்லாம் நான்லாம் ஒன்று வேணும், அதுக்காக எங்களுக்கு அல்வா கொடுத்தது மட்டும், அது மட்டும் முக்கியம் இல்லை. அவங்க மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார் சிப்காட் அங்கே நல்ல முறையாக நடைபெற்று இருக்கிறேன். நாங்கள் சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்கே ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சொல்லிடுறேன் பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் தொழில் பூங்கா 1097.86 ஏக்கரில் ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்கே 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காங்க. அதில் 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்கே இல்லை, ரோடு வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, சரியான பஸ் வசதிகள் அங்கே இருக்க மக்கள் சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் இன்னமும் இருந்துட்டுருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமாக நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதில் கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதில் 2வது முறையாக TNPL மூலமாக நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் சாலை வசதி அங்கே இருக்க 2 முதலீட்டாளர்கள் கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமாக அங்கே இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தெருவிளக்குகளும் இதே ஒதுக்கீட்டில் செய்ய போகிறோம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பேசலாம். இதை தவிர அங்கே இருக்க ஒரு பெப்சிகோ நிறுவனம் பல ஆண்டுகளாக TTCP அனுமதி இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உடனடியாக நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கேட்டிருந்தாங்க, சிப்காட்டுக்கு வரவே முடியலை அப்படின்னு சொல்லி. அப்போ தான் லோக்கலில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக TNSTCக்கு கடிதம் எழுதி அதுக்கான சேவைகளும் நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம். இதை தவிர அங்கே இருக்க அங்கே CCTV கேமராவே கிடையாது. அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கோம். இதை விட என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்கே இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்குறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தான பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. மணப்பாறை இது இங்கே மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக தான் இருக்குது. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தருமபுரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதை ஏற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். மாண்புமிகு உறுப்பினர் தமீமின் அன்சாரி அவர்கள். ஆனால் இப்போ
இல்லை இது போதும். இப்போ இது இந்த விளக்கமே இல்லை நீங்கள் இல்லைங்க, என்ன செய்திகள் என்று நீங்கள் சொன்னீர்கள், என்ன நடக்கவில்லை என்று அவர் சொல்லிவிட்டது போதும். அடுத்து மான் உறுப்பினர் தமிழ்மீன் அன்சாரி உட்காருங்க. மான் உறுப்பினர் உட்காருங்க. மான் உறுப்பினர் தமிழ்மீன் அன்சாரி பேசுங்க. போதும் பேசுங்க. குடிதண்ணீர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிதண்ணீர் நீங்கள் 90 நாள் அங்கே கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பற்றி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேமை உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம், பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. மாண்பு உறுப்பினர், மாண்பு அமைச்சர் பேசுறீங்களா? மாண்பு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். டிஎன்பிஎல்ல இருந்து 2வது முறையாக அந்த 2வது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலயமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் தமிழ்மீன் அன்சாரி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, 2 முன்னாள் முதலமைச்சர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் ஆசியும் சூழ்க. உலகத் தமிழர்களின் தாய் வீடாம் தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையில் உங்களோடு இடம்பெறும் வாய்ப்பினை இறைவனுடைய அருளாலே நான் பெற்றிருக்கின்றேன். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் திராவிட போராளியுமான அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் எங்களின் பொன்னியின் செல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணியிலே சிதம்பரம் தொகுதியை எனக்கு ஒதுக்கின்ற போது என்னை உற்சாகமூட்டி அனுப்பிய எதிலும் வல்லவரான அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், எதையும் நேருக்கு நேராக சந்திக்கும் விவசாயி அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தொகுதியின் பொறுப்பாளராக இருந்து எதிர்ப்பின் தந்திரங்களை எல்லாம் தன் மந்திர புன்னகையால் முறியடித்து 15 முறை என் தொகுதிக்கு வருகை தந்து நள்ளிரவு வரை முகாமிட்டு என் வெற்றிக்கு பாடுபட்ட அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த மாவட்டத்துடைய பொருளாளர் சேர்மன் MRKP கதிரவன் அவர்களுக்கும், திமுகவின் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.